ஹலோ நீட் ஆஸ்பிரன்ஸ் நீட் 2026க்கு எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்ற ஃபுல் கைடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டா கூட ஜான்லேருந்து மே வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு. படிக்காம இருக்கவங்க எல்லாருமே சடனாக வீக்கப் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறங்க. இனிமேல் நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ மினிமம் வந்து நம்ம 10 to 12 months வந்து ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஜான்லேருந்து மேக்குள்ள நான் சொல்ற இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டி. ஸோ நீங்க வந்து எந்த புக்ஸையும் ஃபாலோ பண்ணாம மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய புக்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்சிஆர்டி தான். ஸோ என்சிஆர்டி தான் வந்துட்டு கிங் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டி செல்லமா நிறைய பேரும் இருக்கு. ஸோ 80% டைரக்ட் கொஸ்டின் வந்துட்டு என்சிஆர்டில இருந்து மட்டும்தான் வரப்போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியை மட்டும் முழுசா படிச்சா போதும். அண்ட் எக்ஸாமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் எல்லாமே ஒரு 5 times ஆச்சு என்சிஆர்டி வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 times ஆச்சு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சிலபஸா பார்த்து எல்லாத்தையும் வந்துட்டு கண்டமணி படிச்சுக்கிட்டு இருக்காம ஸ்மார்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட்டேஜை பொறுத்து சாப்டர்ஸை வந்து கவர் பண்ண பாருங்க. கெமிஸ்ட்ரினா ஆர்கானிக் பேசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கோஆர்டினேஷன், காம்பவுண்ட்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மாடர்ன் பிசிக்ஸ். பயாலஜில பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பிசியாலஜி, ஜெனடிக்ஸ், ஈகாலஜி இதெல்லாம் தான் இருக்கவே அதிகமான வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இதுல வந்து நீங்க மாஸ்டர் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட் தான். ஸோ மார்க் டெஸ்ட் தான் நம்மள வந்துட்டு ஒரு டாப்பரா மாத்தும். ஸோ எவ்ரி சண்டே நீங்க என்ன பண்ணுங்க 3 hours கம்பல்சரி மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் எக்ஸாம் ஃபியர்ஸும் இதனால உங்களுக்கு குறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து இந்த மார்க் டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து இனிஷியலி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ற ஃபீல் பண்ணாம மிஸ்டேக்ஸ்க்குன்னு நோட் புக் எடுங்க. ஸோ என்னென்னதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, ரிப்பீட்டடா என்ன மிஸ்டேக் பண்றீங்க, கன்ஃபியூஷன்ல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, ஸோ இது ஒரு டைம்ல படிச்சா ஞாபகம் இருக்கா, இல்ல என்ன மாதிரி மிஸ்டேக் இது, ஸோ இதுல வந்து ஒரு கைடு எனக்கு தேவைப்படுமா, இல்ல நான் நெட்ல பார்த்தே படிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் அது வராம பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்றது மூலமா சோ எங்க இருந்தெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, அதனால வந்துட்டு உங்களோட மார்க்ஸ் எப்படி குறையுதுன்றதை நீங்க ஈஸியா நோட் பண்ண முடியும். அப்படி நோட் பண்றதுனால அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் வராதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமா மாறும். இந்த மாதிரி நீட் டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில இருக்கு. சோ ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.